என்னுடைய யூடியூப் வருமானத்தில் எடுத்த முதல் வாகனம். அதான் உங்களுக்கு தான் உண்மையாகவே நன்றி சொல்லணும். எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. என்ன ஃபேமிலியாக பின்னுக்கு 3 பேர், டிரைவரோட சேர்த்து 3 5 பேர் பயணிக்கலாம். முதல் தடவை வேணும் காரில் உள்ள ஏறுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் ராஜு. நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்டா, யாழ்ப்பாணத்தில் நான் நினைக்கிறேன் துறையப்பா ஸ்டேடியத்து முன்னுக்கு. பின்னுக்கு பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கும். உண்மையாகவே அவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான நாள். என்ன காரணம்டா, எல்லாருக்குமே ஒரு கனவு ஒன்று இருக்கும். வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று அச்சீவ் பண்ணணும், அந்த இலக்கை அடையணும்ண்டு. அந்த இலக்கில் இளைஞர்களாகிய எங்களுக்கு ஒரு இலக்கு ஒன்று இருக்கும். ஒரு வாகனம் ஒன்று எடுக்கணும், சொந்தமாக வீடு வாங்கணும். அதே மாதிரி தான் பின்னுக்கு ஒரு வாகனம் ஒன்று நிற்குது. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், இது ஒரு கார். உங்களுக்கு தான் உண்மையாகவே நன்றி சொல்லணும். எனக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. என்ன காரணம்டா, இந்த யூடியூப் தளம்ன்றது வெளியில் என்ன எல்லாருக்குமே கொண்டு சேர்த்துருக்கு. நிறைய பேர் புலம்பெயர் நாட்டிலேயே இருக்கலாம், இலங்கையில் வசிக்கிறவங்களா இருக்கலாம், இந்த ஜாழ் மாவட்டங்கள், அதாவது எங்களுடைய இந்த ஒரு நோர்த்தன் ஈஸ்ட், அதாவது வடமாகாணத்தில் வசிக்கிறவங்களா இருக்கலாம். எல்லாருமே என்ன இப்போது தற்சமயம் எல்லாருக்குமே என்ன தெரிஞ்சிருக்கு. அதோட இன்னொரு விஷயம், அந்த யூடியூப் தளத்தால் உழைக்கலாம், ஒரு வருமானத்தை ஈட்டலாமன்றது விஷயத்தை தானே எங்களோட இலக்கியம் அடையலாமான்ற ஒரு விடயத்துக்கு உண்மையாகவே ஒரு பெரிய ஒரு தளமாக இந்த யூடியூப் தளம் இருக்குது. அந்த யூடியூப் தளத்தில் நிறைய காலம் இல்லை, ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே பெரிய ஒரு சப்போர்ட். இப்போ வரைக்குமே நான் மார்ச் மாதம் ஆரம்பிக்க இருந்த சப்ஸ்கிரைபர் நான் நினைக்கிறேன் 1500. இப்போ கிட்டத்தட்ட 7200 சப்ஸ்கிரைபரை தாண்டி ஓடிட்டு இருக்கு. அவ்வளவு சந்தோஷம். மிக்க மிக்க நன்றி. என்னை ஃபாலோ பண்ணுற எல்லாருக்குமே, தொடர்ந்து வர அனைவருக்கும் நன்றி. சரி, நான் விடயத்துக்கு வரேன், அதிகமாக கதைக்க விரும்பலை. இந்த கார், இந்த வாகனம் என்னுடைய யூடியூப் வருமானத்தில் எடுத்த முதல் வாகனம். அதாவது என்னுடைய பெரிய ஒரு லட்சியமாக இருந்தது இந்த காரன்ற ஒரு விடயம் எடுத்தே ஆகணுமென்று. அந்த வகையில் இப்போ நாங்கள் இந்த காருக்குள்ளே என்னென்ன விடயங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரி உள் அமைப்புகள் இருக்குது, அதோடு நாங்கள் இப்போ பயணத்தை கூட பார்க்க போகிறோம். உண்மையாகவே திருப்பவும் மீண்டும் அனைவருக்கும் நன்றி. வாங்க, ராஜுவி சேனல் யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள். காருக்குள்ளே வந்துட்டோம். அவ்வளவு கூலாக இருக்கும். உண்மையாக ஏசி போட்டபடி ஸ்டார்ட் பண்ணி தான் விட்டுனாங்க. இந்த காரை பற்றி பார்ப்போம். எல்லாருக்குமே தெரியும், முதல் தடவை ஸ்டேரிங்கை பிடிச்சி சுற்றுறோம். ஸ்டேரிங் தானே, என்ன அவ்வளோ ஆசையாக இருக்குது. சொந்த காரில் ஸ்டேரிங்கை பிடிச்சி சுற்றுறோம்னா உண்மையாகவே எல்லாருக்கும் ஒரு பெரிய கனவாக இருக்கும். அதோட பாருங்கள், இது டிரைவர் சீட். அதோட இஞ்சால முன்னுக்கு டிரைவர் சீட்டு பக்கத்தில் ஒரு ஆள் உட்காரலாம். அந்த பின்னுக்கு நான் நினைக்கிறேன் குறைந்தளவு 3 பேர் உட்காரலாம். ஒரு குறைஞ்சளவு 3 பேர் உட்காரலாம். ஒரு ஃபேமிலி தேவைக்குரிய காராகவும் இருக்குது. மற்றது என்னுடைய ஒரு குறிக்கோள், இதை ஒரு வியாபாரமாக மாற்றணுமென்ற ஒரு ஆர்வம் ஒன்று இருக்குது. அதை பற்றியும் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். மற்றது இது பாருங்கள், இது எல்லாமே முன்னுக்கு ஒரு கண்ணாடியும் ஒன்று இருக்குது. கண்ணாடி ஓப்பன் பண்ணால் பாருங்கள் லைட் எரியுது. இது முன், அதாவது டிரைவிங் சீட்லேயும் இருக்குது, முன் அதோட இன்ஷால்லாம் பக்கத்து சீட்லேயும் இருக்குது. என்ன காரணம்டா, அதிகளவான வெயில் ஏதாவது வந்தால் நாங்கள் அதை மறைச்சி கொண்டு ஓடக்கூடிய மாதிரியும் இருக்கும். மற்றது இங்கே பாருங்கள், சேஃப்டியாக நாங்கள் ஃபோன் ஏதாவது பார்க்கணும், ஏதாவது லொக்கேஷன் பகிர்ந்து கொள்ளணுமெண்டா அதை அந்த ஃபோனையும் நாங்கள் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டாண்ட் ஒன்று இருக்குது. மற்றது முன் இன்டீரியல் பாருங்கள், கிட்டத்தட்ட அதிகளவான நீளமாக இருக்குது. கொஞ்சம் நான் மற்ற கார்கள் பார்க்க முன் இன்டீரியல் அவ்வளவு நீளமாக இல்லை, பட் இது அதிகளமான நீளமாகவும் காணப்படுது. மற்றது உள்ள பாருங்கள், டிரைவர் சீட்டுக்கும் இந்த முன் சீட்டுக்கும் இடையில் இதை தான் சொல்லுவாங்க இந்த கீரண்டு. அந்த கீரை பாருங்கள், ஒரு சின்ன அவ்வளவு சிறியதாக இருக்குது. நான் மற்ற காரில் பார்க்க கொஞ்சம் நீளமாக இருக்கும், ஆனால் இது எல்லாமே சிறிய அளவு இருக்குது. மற்றது இது ஃபுல்லாகவே எங்களுடைய டிவியில் பார்க்கலாம், மற்றது நாங்கள் பாட்டுகள் கேட்கலாம், அதுக்கான விடயங்கள் உள்ளடங்கி இருக்குது. மற்றது இதில் பாருங்கள், எல்லா ஏசியில் இருந்து ஃபேனில் இருந்து நாங்கள் எல்லாமே அதுக்கான ஒரு பட்டன் இருக்குது. மற்றது இதுக்கு இதை ஸ்டார்ட் பண்ணால் நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ கார் ஸ்டார்ட்டில் தான் இருக்குது. அதோட கார் ஸ்டார்ட்டில் இருக்கிறதுக்கு முதல்ல என்னோட விடயம், இதை எல்லாருமே திறப்பன்னு நினைப்பாங்க. ஆனால் பாருங்கள், இது இப்படி ஒரு சின்ன ஒரு கீ தான் இந்த காருக்கு பயன்படுத்துறது. இந்த கீ இருந்தால் தான் இது ஸ்டார்ட் ஆகும். மற்றது ஸ்டார்டிங் எல்லாமே நான் நினைக்கிறேன் புஷ்ஷிங் ஸ்டார்ட் தண்டுனா புஷ்ஷிங். இங்கே பவர் பட்டன் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு சூச் ஒன்று தருவாங்க. புஷ்ஷிங் ஸ்டார்ட் தான் இது. சரி, நாங்கள் இப்போ இருக்க காரை பயணித்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அந்த அனுபவத்தைன்னு சொல்லுவோம். அதோட இன்னொரு விஷயம் நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும், அதை நான் பயணித்து கொண்டு போகும்போது நான் உங்களுக்கு கூறுறேன்.
ஃபஸ்ட் டைம் முதலாவது தடவை கார் ஓடுறேன் பாருங்கள். எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் இப்போ நிற்கிற இடம் அதே மாதிரி தான் துரையப்பா ஸ்டேடியத்துக்கு முன்னுக்கு நிற்கிறோம். சின்னதாக தான் நாங்கள் பயணித்து பார்க்க போகிறோம். அதிகளவான தூரம் இல்லை. ஏனெண்டா முதல் தடவை நான் கார் ஓடுவேன். அதுக்கான அனுமதி லைசன்ஸ் என்று சொல்லுவாங்க, அதெல்லாமே என்கிட்ட இருக்குது. கனகாலமாக நான் அந்த ஒரு டச்சில் இல்லை. இப்போ ஓடுறேன். கார் ஓடிட்டு அப்படியே கதைச்சிட்டு போவோம். திரும்ப நான் உங்களுக்கு நன்றி சொல்லி ஆகணும். என்ன காரணம்டா, நீங்கள் இல்லாமல் இந்த பயணம் இல்லை. இந்த ஒரு யூடியூப் தளம்ன்றது எல்லாருடைய வாழ்க்கையை மாற்றுமன்றதுக்கு என்னுடைய வாழ்க்கையும் எனக்கு ஒரு உதாரணம். அதோட நிறைய பேருக்கு என்ன தெரிய வருது. நிறைய இடங்களில் கால் பண்ணி புலம்பெயர் நாட்டில் இருக்கிறவங்க கூட எங்களோட கதைச்சு வாழ்த்துறது அவ்வளவு சந்தோஷமாக இருக்குது. எங்களை வளர வைக்கிறதுக்காக அவங்க தார பிழையான கருத்துக்கள், நல்ல நல்ல கருத்துக்கள் இன்னும் எங்களை ஊக்குவிக்கின்றது ரொம்ப, அது எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்குது. அந்த காரைகளை இந்த ஓடுற பாருங்க அவ்வளோ சொப்னஸாக இருக்குது. அதோட இன்னொரு விடையும் சொல்லி ஆகணும், இந்த காருன்ற வியாபார நோக்கம்ன்றது அதுக்கான பயன்பாடுகளையும் நான் சொல்லி ஆகணும். என்னுடைய ஒரு பிளான் என்னென்னா எஸ்டி டூர்ஸ், அதாவது இதனுடைய சேவை என்ற பேர் எஸ்டி டூர்ஸ் அண்டு அதுக்கான லிங்க், அதுக்கான ஃபோன் நம்பர், அது அவங்களை எப்படி எங்களோட நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சேவைகளை பெற்றுக்கொள்கிற எல்லா விஷயத்தையுமே நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். இதில் முக்கியமான விஷயம் நான் சொல்கிறேன், எஸ்டி டூர்ஸ் அதுதான் எங்களுடைய இந்த பயணத்தின் ஒரு பெயர். அதாவது நீங்கள் உங்களுடைய திருமண வைபவங்களுக்கு கூட, அதாவது திருமண வைபவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு கார் தேவையண்டா அதுக்காக நீங்கள் எங்களை அழைத்து கொள்ளலாம். அவ்வளவு சொகுசு, அதாவது கூடுதலான ஆட்கள் திருமண சேவைக்கு விரும்புகிற கார் இந்த கார் தான். இந்த கார்ன்ற பேர் ப்ரீசியஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த கார் அவ்வளவு நீளமாக இருக்கும். திருமண வைபவங்களுக்கு நீங்கள் வீடியோக்கள் புகைப்படங்கள் எடுத்து அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ள இந்த கார் உங்களுக்கு இன்னும் அந்த திருமண வைபவத்துக்கு அழகை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னாண்டா இதில் தோழன் ஜல மாப்பிள்ளை பொண்ணு ஏற்றிட்டு போக அது இன்னும் உங்களுக்கு பெரிய ஒரு அழகை கூட்டுற மாதிரி இருக்கும் உங்களோட திருமண வைபவங்களுக்கு. மற்றது என்னோட விடயம் தனிப்பட்ட ஹயர். இப்போ தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் புலம்பெயர் நாட்டில் இருக்கிறீங்களன்னு பாருங்களேன். அந்த புலம்பெயர் நாட்டிலேருந்து நீங்கள் இங்கே வரைக்க ஒரு மாதமோ இல்லையா ஒரு 6 நாளோ 10 நாள் இருக்க உங்களோட பயணங்கள், அதாவது யாழ் மாவட்டத்தை தாண்டி எங்கே என்றாலும், அதாவது நீங்கள் பயணம் மேற்கொள்ளணுமா இருந்தால், இடங்களை சுற்றி பார்க்கணுமாண்டா இருந்தால் அதி குறைந்த விலையில் அவ்வளவு உங்களுக்கான நீங்கள் எங்கெங்கே போகணும் எங்கெங்கே வரணும் எல்லா விடயங்களையுமே மகிழ்ச்சியாகவும் நீங்கள் விரும்புகிற இடங்கள் எல்லாத்தையுமே கொண்டு போய் காட்டக்கூடிய மாதிரி அதி குறைந்த விலையில் நான் உங்களுக்கு அதையும் நான் உங்களுக்கு செய்து தரக்கூடிய மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய விடயங்களையும் நான் அடுத்தடுத்த ஒரு முயற்சிகளை மேற்கொள்ள போகிறேன். என்ன காரணம்னா யூடியூப் தளம் மூலம் ஒரு கார் மூலம் ஒரு வருமானம், இப்படி அடுத்த இடத்துக்கு போகணுமன்றது ஆசையில் தான் இதை ஆரம்பிச்சுனாங்க. ஆரம்பிக்க இருந்த நிறைய சவால்கள், ஸ்ட்ரகிள், வளரக்கு இருக்கிற நிறைய தடைகள் எல்லாத்தையுமே தாண்டி 7200 சப்ஸ்கிரைபரை தாண்டி அவ்வளோ சந்தோஷமாக நாங்கள் பயணித்து கொண்டிருக்கிறோம். உண்மையாகவே இது இன்னும் இவ்வாறு தொடரணும். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு தேவை, உங்களுடைய உதவி தேவை. வாங்க நாங்கள் இதோட எங்களுடைய பயணங்களை மேற்கொண்டு இறுதியாக இந்த பயணத்தில் காரு எப்படி இருந்தது, அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததை இந்த காருக்குள்ளே இருக்கிற இன்டீரியலையும் உங்களுக்கு நாங்கள் சுற்றி காட்ட போகிறோம். இந்த காரை உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே சுற்றி காட்டுறேன். உள்ளே நாங்கள் ஓடினா பயணித்த விடயங்கள் எல்லாமே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அதோடு என்னென்னா உள்ளுக்குள்ளே பாருங்கள் அவ்வளோ சொப்னா சரிமா, கிட்டத்தட்ட ஃபேமிலியாக பின்னுக்கு 3 பேர், டிரைவரோட சேர்த்து 3 5 பேர் பயணிக்கலாம். அவ்வளோ பெரிய கார் நல்லது. அவ்வளவு அந்த திருமண வைபவங்களுக்கு அதிகளவாக இந்த காரை தான் கூட விரும்புகிறவங்க. இந்த கார் சம்மந்தமான விடயம் உங்களுக்கு கூறியாகணும். அவர் நிறைய காலம் எஸ்டி டூர்ஸ் என்ற ஒரு நேமோட இந்த ஒரு பிஸ்னஸ், அதாவது இந்த ஒரு வியாபாரத்தை அவர் பயணித்து செய்து கொண்டு வரார். கூடுதலாக அவர் பயன்படுத்துகிறது நான் அவருடைய ஃபேஸ்புக் ஐடி, அவருடைய லிங்க், அவருடைய கண்டக்ட் நம்பர் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தருவேன். நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எஸ்டி டூர்ஸ் அவர் என்னென்ன தேவைக்கு பயன்படுத்துகிறேன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். எஸ்டி டூர்ஸ் அதாவது நீங்கள் பயணங்கள், அதாவது வெளியில் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையோ ஃபேமிலியோடையோ பயணங்கள் மேற்கொள்கிறதுக்காகவும், வெட்டிங் சர்வீஸ் திருமண வைபவங்களுக்கு, நீங்கள் திருமண வைபவங்களுக்கு அதிகமான பேர் இந்த காரை தான் விரும்புகிறவங்க. இந்த காரை நீங்கள் திருமண வைபவங்களுக்கும் நீங்கள் அழைக்கலாம். மற்றது ப்ரைவேட் ஹையர்ன்றது
கூடுதலாக அந்த புலம்பெயர் நாட்டிலேருந்து வசிக்கிறவங்க இங்கே கூடுதலாக ஏமாற்றப்படுறாங்க. அது உண்மை. என்ன காரணம்டா, அதிகளவான ரெண்டக்காருக்கு காசை கொடுத்து மாறுறாங்க. அதோட அவங்களோட பயணிக்கும் போது நிறைய திருட்டுக்கள் இடம்பெறுது. இது எல்லாத்தையும் நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இவர்களோடு நீங்கள் பயணிக்கும் போது அதி குறைந்த பயண பணத்தோடையும் நல்ல மகிழ்ச்சியான பயணத்தையும் அதோட பாதுகாப்பான பயணத்தையும் நீங்கள் இவரோட நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த எஸ்டி டூர்ஸ் மூலம் நீங்கள் அந்த பயணத்தை அவ்வளவு சந்தோஷமாக மேற்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா புலம்பெயர் நாட்டிலேருந்து வந்து நீங்கள் நிறைய இடங்கள் இந்த ஜாழ் மாவட்டத்துலேயோ வெளியிலையோ எங்கே என்றாலும் சுற்றி பார்க்கணுமெண்டா அவ்வளவு குறைந்த விலையில் அந்த பயணங்களை நீங்கள் சந்தோஷமாக மேற்கொள்ளலாம். மற்றது டூர் பேக்கேஜ்ன்ற ஒரு விடயம் என்று இருக்குது. மற்றது ப்ரைவேட் ஹையர்ன்ற ஒரு விடயம் இருக்குது. மற்றது கோல் டாக்ஸி சர்வீஸ், அதாவது டாக்ஸிகள் நீங்கள் இதுக்குள்ள ஏதாவது ஒரு இடத்துக்கு போகணுமோ, அவசரமாக நான் ஒரு வேலை செய்கிற இடத்துக்கு போகணுமோண்டா அதுக்கான பயணத்தையும் நீங்கள் இதன் மூலம் மேற்கொள்ளலாம். மற்றது என்னோட விட டூர் பேக்கேஜ் ஒரு விடயம் சொல்லி ஆகணும். நீங்கள் ஒரு ஃபேமிலியாவோ இல்லை நண்பர்கள் 5 பேராக நீங்கள் இங்கேருந்து ஒரு 10 நாளோ 20 நாளோ வெளியில் போய் டூராக போகணுமெண்டா கூட நீங்கள் அவன் மூலம் சந்தோஷமாக குறைந்த விலையில் அந்த டூர் பேக்கேஜையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். மற்றது என்னோட விடயம் சொல்லி ஆகணும். இந்த ப்ரைவேட் ஹையரில் கூடுதலாக அந்த ஏர்போர்ட்டுக்கு போகிற விடயம் இருக்குது தான். அந்த ஏர்போர்ட்டுக்கு போய் வர ரிட்டர்ன் எல்லாத்துக்குமே இப்போ நிறைய சார்ஜஸ். நான் நினைக்கிறேன் 60,000 அப்படியெல்லாம் எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே அப்படி இல்லை. குறைந்த விலையில் நீங்கள் உங்களுடைய ஏர்போர்ட்டுக்காக இருக்கலாம், இல்லை ஏர்போர்ட்டில் யாராவது பிக்கப் பண்ணுறதா இருக்கலாம், எல்லாத்தையுமே நீங்கள் குறைந்த விலையில் அவ்வளோ சந்தோஷமாக மேற்கொள்ளலாம். இவரை நீங்கள் நாடணுமெண்டா எஸ்டி டூர்ஸ் நான் இந்த காணொலியில் அவருடைய நம்பர் தருவேன், அவருடைய விசிட்டிங் கார்டு தருவேன், அவருடைய ஃபேஸ்புக் லிங்க், ஃபேஸ்புக் பேஜாக இருக்கலாம், எல்லாமே நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அவரோட இணைந்து நீங்கள் அவ்வளோ சந்தோஷமாக மகிழ்ச்சிகரமாக அவங்களோட திருமண வாய்ப்புகளுக்கு தேவையான காரை பெற்றுக்கொள்ளலாம், அந்த ப்ரைவேட் ஹையரை பெற்றுக்கொள்ளலாம். மற்றது நீங்கள் உங்களோட டூர் பேக்கேஜாக இருக்கலாம், ஏர்போர்ட்டுக்கு போகிறதா இருக்கலாம், எல்லா விடயங்களுமே நீங்கள் சந்தோஷமாக இந்த எஸ்டி டூர்ஸ் மூலம் நீங்கள் பயணித்து கொள்ளலாம். இதுக்காக தான் இந்த ஒரு பிராங்க் செய்த நாங்கள். இது எந்த ஒரு ஏமாற்றுறதோ அந்த ஒரு நோக்கம் இல்லை, ஒரு சிறிய ஒரு ஃபன்னுக்காக செய்தது. இது என்னுடைய கார் இல்லை, எஸ்டி டூர்ஸ் என்னுடைய நண்பருடைய கார் தான். அவருடைய இந்த ஒரு பயணத்துக்காக சின்ன ஒரு விளம்பரப்படுத்தலாக தான் இருக்குது. மற்றது உங்களை ஏமாற்றணும் அப்படி இல்லை. ஆனால் மற்றபடி என்னொரு விடயம் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு சொல்லி ஆகணும், எந்த ஒரு வகையிலையும் இந்த காணொலி உங்களை ஏமாத்துகிற காணொலி அல்ல. கண்டிப்பாக திரும்பவும் நான் உங்களுக்கு நன்றி என்று சொல்லி ஆகணும். என்னென்னா மார்ச் மாதம் என்னுடைய ஆரம்பத்தை நான் ஆரம்பிக்கும் போது 1200 சப்ஸ்கிரைபோடு ஆரம்பித்து இப்போ 2024ஆம் ஆண்டு 6ஆம் மாதம் 15ஆம் தேதி இன்றைக்கு நாங்கள் இங்கே நிற்கிறோம் 7,500 சப்ஸ்கிரைபோடு. இப்படி தொடர்ந்தும் உங்களுடைய ஆதரவு எனக்கு தேவை. நிறையா காணொலி, நிறைய பேர் என்னுடைய புலம்பெயர் நாட்டிலேருந்து கதைச்சி உங்களுடைய குறை நிறைகளை என்னோட பரிமாறிக்கொள்ள என்னுடைய வளர்ச்சிக்கு அது பெரிய ஒரு உண்டுகோலாக இருக்குது. அதோட அவ்வளோ பெரிய சந்தோஷம். இன்னும் இந்த யூடியூப் தளத்தினூடாக உங்களை மகிழ்விக்கணும், வித்தியாசமான காணொலிகள் தரணும் என்று ஆசைப்படுறேன். அதோட உங்களோட சேர்ந்து இன்னும் பயணிக்கும். இந்த ராஜ்வி சேனலை யாராவது புதிதாக பார்த்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்கள். அதோட இந்த காணொலியை உங்களோட நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களோட கருத்துக்கள் என்னவாக இருந்தாலும் அதை தெரிவிங்க. மற்றது இந்த காணொலி அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராஜ்வி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.